இது வரைக்கும் மாட்டு தீவனத்தை யாருமே இந்த மாதிரி வந்து பயிரிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொட்டலான இடத்துல இருந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்பு நேப்பியர் வந்து ஒரு அடிக்கு ஒரு கம்பு நேப்பியர் வந்து நட்டிருக்கோம். இந்த ஏரியா மட்டும் இந்த ஒரு 2 பிளாட் வந்து கம்பு நேப்பியரோட இந்த பாத்திக்கு 2 பாத்திக்கு நடுவில் இருக்கிற இடத்துல ஒரு அடிக்கு ஒரு நம்ம வந்து அகத்தி விதையை வந்து போட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற ஃபீல்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குட்டை நேப்பியர் வந்து ஒரு 2 பிளாட் போட்டிருக்கோம். அந்த குட்டை நேப்பியருக்கு உள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சவுண்டல் இருக்குல்ல, சவுண்டல் வந்து அதில் வந்து ஒரு அடிக்கு ஒரு இதாக வந்து விதை நட்டு அதில் வந்து போடுறோம். அதே மாதிரி அந்த பக்கம் 3 இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோயாபஸ் அப்புறம் வந்து வேலி மசாலா இது எல்லாமே போடுறோம். இந்த எல்லா இதுக்கும் ஓரங்களில் வந்து 15 அடிக்கு ஒரு முருங்கை மரம் வந்து வரும். இப்போ இது எல்லாமே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து மாடுகளுக்கு தேவையான சத்தான தீவனத்தை கொடுக்க முடியும். இது வந்து வருஷம் ஃபுல்லாக கொடுக்க முடியும். 5 வருஷத்துக்கு இது எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் உரத்தை மட்டும் சாணி உரத்தை போட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக பாய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா போதும். நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம மாடை வந்து சூப்பராக வந்து தீவனம் கொடுத்து நம்ம நல்லா கொண்டு வர முடியும். வெறும் பசுந்தாள் தீவனங்கள் மட்டுமே கொடுத்து கூட நம்மளால் வந்து மாட்டை நல்லாவே கொண்டு வர முடியும். மில்க் ஈல்டு நல்லாவே எடுத்திருக்கோம். ஸோ வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடை வந்து வாங்கி கடையிலிருந்து போட்டால் மட்டும்தான் பால் நல்லா கறக்கணும் கிடையாது. இதுவுமே நல்லா கறக்குது. ஸோ இதே மாதிரி மெத்தடை உங்கள் வீட்டில் யாராவது ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நீங்கள் மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்யூ.